விஷ்ணுபதாய கிருஷ்ண பிரஸ்தாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரசாரிணே நிர்விசேஷா சூன்யவாதி பாஷாத தேசதாரிணி வாஞ்சா கல்பதரூபஸ்ய கிருபயா சிந்துபிழயவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணேபியோ நமோ நம நமோ மகாவதன்யாய கிருஷ்ணாய கிருஷ்ண பரம பிரத்தாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமினே விஷய நம ஏ கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜகத்பதி கோவேசா கோபிகாகாந்த ராதாகாந்த நமஸ்துதே தப்த காஞ்சனா கௌராங்கி ராதா விருந்தாவனேஸ்வரி விருஷபானு சீததேவி பிரணயாமி ஹரிப்பிரியே जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदातारा श्री वासादि गौरभक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे श्री राधा कृष्णा पोट्री श्रील प्रभुपादा पोट्री அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காமராஜ். காஞ்சிபுரத்துல வந்திருக்கேன். நான் எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கேன். காஞ்சிபுரம் கிளையில் வந்து எஜெட்எம் கிளப்பில் இருக்கேன். நான் விஜயகுமார் சார் சென்ற மீட்டிங்கில் தஞ்சாவூரில் சந்தித்தேன். தற்செயலாக நான் தஞ்சாவூருக்கு போன மாதம் எல்ஐசி ப்ரோக்ராமுக்காக போயிருந்தேன். அப்போ வந்து யூடியூப்பில் பார்த்தேன். நான் அன்றைக்கி அவர் மீட்டிங் வந்திருந்தார். ஜெயக்குமார் சார் அங்கே மீட்டிங் வச்சுருந்தார் தஞ்சாவூரில். அப்போ ஐயாவை சந்தித்தேன். நான் அது ஃபஸ்ட்டு மீட்டிங், செகண்ட் மீட்டிங் ஒன்று அவருடைய அலுவலகத்தை வந்து மீட்டிங் சந்திக்கிறேன். ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமி அண்டு ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் நிறுவனத்திற்கும் ஐயா அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் ஐயா மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2012 நான் என்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு இடம் ஜோதிடம் பார்க்க போனேன். அவர் ஜோதிடர் பேர் வந்து தெய்வீசிகாமணின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்தில். அவர் இன்றைக்கி இல்லை, கொரோனா காலமாயிட்டார். அவர் அன்றைக்கி சொன்னார், உனக்கு ஜோதிடத்தில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நீ ஜோதிடராக வருவே, நீ படிப்பான்னு சொன்னார். 2012 எனக்கு அது இது பெரிய விஷயமா இருக்கும், இது வேணாம் எனக்கு நான் சொல்லிட்டேன். அன்றைக்கி நான் 2012 அப்படியே விட்டுட்டேன். அவரும் கொரோனா காலமாயிட்டார். அதுக்கப்புறம் 2022 தற்செயலாக நான் எல்ஐசிக்காக நான் காஞ்சிபுரம் காமச்சம்மன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த கோவில் எனக்கு 20 பாலிசி இருக்குது. அந்த கோவில் உள்ள கஸ்டமர் இருக்காங்க எனக்கு கோவிலுக்குள்ளேயே. அப்போ விளம்பர போர்டு பார்த்தேன். நான் ஸ்ரீ ஹரி ஜோதிட வித்யாலயா அப்படின்ட்டு போர்டு போட்டு வந்தாங்க. மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறதுன்னு. சரி, நம்ம ஏன் அதை படிக்கக்கூடாதுன்னு அப்போ 2022 படிக்கின்ற எண்ணம் எனக்கு வந்தது. அதில் ஜாயின் பண்ணி ஒரு 1.5 வருஷம் நேரடி கிளாஸ் அட்டன் பண்ணக்காண்டி அந்த வாரத்தை ஒரு நாள் வந்து கிளாஸ் போவேன். அவ்வளோதான். 2 புக் எடுத்து படிக்க மாட்டேன். அன்றைக்கி கிளாஸும் படிக்க மாட்டேன். இப்படியே தான் 1.5 வருஷம் போச்சு. அடிப்படை, உயர்நிலை, முதுநிலை 3 அந்த 1.5 வருஷம் படித்தேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியாது. புக்கு மட்டும் வாங்கி வச்சுட்டேன் வீட்டேன். இன்றைக்கி உள்ள அந்த புக்கு நான் படிக்கவே இல்லை. அப்படி தான் இருக்குது. புக் எடுத்து கூட பார்க்கறது கிடையாது. ஆனால் ஒன்றுமே தெரியாது. அப்புறம் யூடியூப்பில் பார்த்தேன். நான் கோவில்பட்டி தங்கப்பட்ட கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ அவர்கிட்ட 2 வருஷமாக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். படிச்சிருந்த விஷயம் தெரிஞ்சாலும் சொல்ல தழக்கமாக இப்போ மேடைங் கூட வந்து நானாக வந்து பேசுறது காரணம் தழக்கம் போனதுக்காக தான் வந்து நான் பேசுகிறேன். விஷயங்கள் தெரியும். நான் லெட்டர் பேடும் போட்டு விசிட்டிங் கார்டும் போட்டேன். ஆஃபீஸும் வச்சிட்டேன். ஆஃபீஸ் வச்சு இதை 1 இயர் ஆகுது. ஆனால் ஒன்று ஒருத்தர் கூட ஜோசியம் பார்க்கல. காரணம் என்ன, ஒரு தழக்கம் வந்து என்னை மடக்கி வச்சிருக்கு. ஆனால் விஷயங்கள் தெரியும். இன்னும் இந்த பதட்டம், பயம், கூச்சம் எல்லாமே என்னை விட்டு போகல. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ கூட ஒரு முயற்சிக்காக தான் வந்து நின்றுக்கிறேன். சரி, இப்படியாவது ஒரு தழக்கம் போகுமான்னு விசிட்டிங் கார்டு போட்டேன். படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் ஜோதிட நிலையம் விசிட்டிங் கார்டும் போட்டு லெட்டர் போட்டு 1000 காப்பி 10 புக்கு போட்டிருக்கேன். ஆனால் ஒன்று யாருக்கும் ஜோசியம் நான் பார்க்கல. ஆனால் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறேன். நிச்சயமாக பார்ப்பேன். நானும் வந்து ஒரு பெரிய ஜோதிடராக வருவன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது எப்போ கிரகங்கள் எனக்கு வந்து வாழ்வு கொடுக்குன்னு தெரியல. எனக்கு ரொம்ப விருப்பம். ஆனால் எங்கள் ஐயா சொல்லுவார், தங்கப்பட்ட ஐயா, ஜோதிடம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தை உங்களை படிக்க விடாது அப்படின்னு. நான் டெய்லி புக்கு எடுத்து வைப்பேன், படிச்சுட்டே தூங்கிடுவேன். தூக்கம் வரணும், ஜோதிடம் புக்கு படித்தா பார்த்து தூக்கம் வந்துடும். அது மாதிரி டெய்லியும் என் பொண்ணு வந்து எழுப்பி விடுவா, என்னப்பா புக்கு வச்சுட்டு தூங்குறியா அப்படின்னு. என் பெரிய பொண்ணு காலேஜ் செகண்டரி படிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எழுப்புவாங்க, என்ன புக்கு வச்சுட்டு தூங்குறியா உட்காந்துனே அப்படின்னு. ஆனால் நானும் பார்க்குறேன், எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், எனக்கு படிக்க விடல அந்த புக்கு. தூக்கம் வரணும், அந்த புக்கு வச்சு பார்த்தா போதும், தூக்கம் வந்துடும். ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன். நிச்சயமாக நானும் வந்து வரக்கூடிய காலங்களில் ஒரு பெரிய ஜோதிடராக வருன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஆஃபீஸில் வச்சுருக்கிறேன். நானும் வந்து படவேடு ரேணுகாம்பாள் திருமண தகவல் மையம் வச்சுருக்கிறேன். 1 வருஷம் ஆகுது.
ஒரு 3 கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் நானும். ஆ, நான் பேசுறதுல கண்டிப்பா பிழைகள் இருக்கும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் மீட்டிங்கிறதால எனக்கு ஒரு தழக்கமா இருக்குது, பதட்டமாவும் இருக்குது. பிழைகள் இருந்தால் திருத்திக் கொள்ளவும். இப்போ நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தைகளை வந்து நான் சொல்லலை. எங்கள் தங்கப்பாண்டி ஐயா கொடுத்த ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 10 பாயிண்ட் சொல்கிறேன். அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்டாக தான் இருக்கும். இது தெரிஞ்ச பாயிண்ட் தான், என்னை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது, அவரை ஏற்றுக்குங்க. மேசராசியை பற்றி சொல்கிறேன். 5 கூடியவன் மேசத்தில் இருந்தால் பூர்வீகம் பராமரிப்பு இல்லாமல் இருக்கும். பூர்வீக சொத்து பராமரிப்பு இல்லாமல் இருக்குன்றது சொல்லியிருக்காரு. 7 கூடியவன் மேசத்தில் இருந்தால் கணவன் மனைவி உறவு சரி இருக்காது. ஒரு நபருக்கு 10 கூடியவன் மேசத்தில் இருந்தால் முதல் தொழில் அனுபவிக்க முடியாது. மேசத்தில் 3 அல்லது 5 கிரகம் இருந்தால் அவர்களுக்குள் கசப்புத்தான் உண்டாக்கும். மேசத்தில் சூரியன் இருந்தால் தந்தையுடன் பேச்சுவார்த்தை சரி இருக்காது. மேசத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரு இடம் வாங்கி பயன்படுத்தாமல் இருக்கும். மேசத்தில் குரு இருந்தால் குழந்தைகளுடன் உள்ள உறவு கசக்கும். 5 கூடியவன் மேசத்தில் இருந்தாலும் குழந்தைகளுடன் உள்ள உறவு கசக்கும். மேசத்தில் லக்னம் இருந்தால் ஏண்டா பிறந்தோம் என்ற ஒரு துன்பத்தை அனுபவிப்பார். மேசத்தில் ராகு இருந்தால் முன்னோர்கள் தாத்தா பாட்டி பற்றி சொல்லும். மேசத்தில் ராகு கேது இருந்தால் ஒரு முறை வாழ்க்கையில் கீழிறங்கி மேலே தூக்கிவிடும். மேசத்தில் சனி இருந்தால் மூத்த சகோதரன் சித்தப்பா உறவில் பாதிப்பு ஏற்படும். 9 கூடியவன் மேசத்தில் இருந்தால் அப்பா அம்மாவுக்கு சர்ஜரி உண்டு. மேசத்தில் ஒரு கிரகம் உட்கார்ந்து யாரை பார்க்கிறதோ அவருக்கும் சர்ஜரி உண்டு. மேச வீட்டுக்கார் வீட்டிற்கு வௌவால் வந்து போகும். இது எல்லாமே எங்கள் ஐயா சொல்லி கொடுத்த கருத்துக்கள். எதுவுமே நான் ஆராய்ச்சி பண்ணது இல்லை. எங்கள் ஐயா பேர் தங்கபாண்டியன். முதல் ஐயா எனக்கு புள்ளி வச்சவர் வந்து காஞ்சிபுரம் என்னுடைய முதல் குரு தனிகவேல் சார் ஐயா அவர்கள். 2வது நான் நல்லா கற்றுக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணி யூடியூப்பில் பார்த்து தங்கபாண்டியன் ஐயா தான் நான் தேர்ந்தெடுத்தேன். இன்றைய வழியும் நான் அவருடைய கிளாஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். யூடியூப்லையும் அவர் ஆன்லைன் கிளாஸ்ன்னு நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நான் இந்த அளவுக்கு பேச வாய்ப்பு கொடுத்த ஐயா தங்கபாண்டியன் மணிகண்ட ஐயா குருவுக்கும் விஜயகுமார் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னுடைய முதல் மேடை பேச்சு. வரக்கூடிய மேடைகளில் நான் சிறப்பாக பேசுவேன். நானும் ஆராய்ச்சி பண்ணி நல்ல ஒரு கருத்துக்களை கூறுவேன் என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.